ராகுல் காந்தி வணக்கம். வணக்கம். ராகுல் காந்தி வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு உங்கள் தலைவருடைய உரை இருந்தது. அது நம்ம மேடையில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாரும் போட்டு அடின்னு அடிக்கிறாங்கன்ட்டு சொல்லிட்டு அவர் இது பேசுனதுனால எல்லாரும் பேசுறாங்க அப்படிங்கிறதுனால பேசிட்டாரா இல்லை நிஜமாலுமே இது ரொம்ப இன்வால்மெண்ட்டாக பேசின பேச்சு தானா? இல்லை, அவருக்கு பிடிச்சு அவர் எது உண்மையோ எது நிதர்சனமோ எது இந்த மக்கள் எதிர்பார்க்குறாங்களோ அதை இன்னைக்கு எங்கள் தலைவர் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருக்காருங்கிற ஒரு பெரும் மன திருப்தியில் நான் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்களும் இருக்காங்க. ஏன்னா பல்வேறு இடங்களில் பல்வேறு கேள்விகளை எங்களுக்கு முன்னிறுத்தின எல்லாரும் ஏன் அவங்க பேரை சொல்ல இவங்க பேரை சொல்லன்னு சொல்கிற அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே நிகழ்வில் எங்கள் தலைவர் பதில் சொல்லிட்டாருங்கிற ஒரு பெரும் மகிழ்ச்சியில் நாங்கள்லாம் இருக்கோம். இது அக்கா சொன்னாங்க, நாங்கள் வகுப்பு சட்டத்தை பற்றி எதுவும் பேசலை, எங்களுடைய முதல் தீர்மானமே அது அதை பற்றிய தீர்மானம் தாங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் தலைவர் பேசின பல்வேறு கருத்துக்கள் அடி வாங்கினால எந்த தீர்மானம் போட்டோம் என்ன பண்ணியிருக்கோங்கிறதெல்லாம் கவனிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு திமுகவுக்கோ இல்லை மற்ற கட்சிகளுக்கோ அதை சார்ந்த சிந்தனைகளே போகல. காரணம் என்னன்னா, எங்கள் தலைவரினுடைய உரையானது இன்னைக்கு அத்துணை தூரம் இளைஞர்களை போய் சென்றடைந்திருக்கிறது. அவர் பேசின விதமாகட்டும், அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயமாகட்டும், எல்லா விஷயமும் இன்னைக்கு எல்லா இளைய தலைமுறையினரையும் போய் சேர்ந்துக்குங்கிறத இவங்களே சொல்லிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா இவங்க எங்களை கேட்குறாங்க, அங்கே போனீங்களா இங்கே போனீங்களான்னு. கள்ளக்குறிச்சியில் அவ்வளோ பெரிய விஷயம் நடந்து உங்கள் முதல்வர் போகலை, வேங்கை வயலில் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்து உங்கள் முதல்வர் போகலை, இப்படி எல்லா விஷயங்களுக்கும் போகாத முதல்வர் வாரந்தோறும் 2-3 திருமணங்களுக்கு போகிறாரு. இதெல்லாம் நாங்கள் கேட்குறோமா? ஏன்னா இவங்க என்னன்னா, இவங்க இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லி எதை சொன்னால் அவர் அவருடைய மதிப்பு குறைக்கணும் அப்படின்னு எண்ணப்படுவாங்களோ அதை மட்டும் சொல்றது. ஆனால் அதை தாண்டி இந்த மக்களுக்கான பிரச்சனைகளில் இந்த அரசாங்கம் எவ்வளவு தூரம் துரிதமாக செயல்படுதுங்கிற கேள்வியை இன்னைக்கு ஆள்கிற இந்த திமுக அரசின் மீது வைத்தால் அவர்களுடைய பதில் என்னவாக இருக்கும்னா மௌனமாக மட்டும்தான் இருக்கும். இப்போ இவங்களுடைய எல்லா நிலைப்பாடுகளிலும் அப்படிதான் இருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் இன்னைக்கு தொடர்ந்து ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி ஒருவர் நடு ரோட்டில் கொலை செய்யப்படுகிறார். அதே மாதிரி தொடர்ந்து நம்முடைய வீட்டினுடைய பெண்கள் தொடர்ந்து பல்வேறு அவலங்களை சந்திக்கிறாங்க. இதுவும் சொல்ல போனால் தமிழ்நாட்டினுடைய தலைநகர்னு சொல்லப்படுகிற இந்த நகரத்தில் இருக்கிறதுலே எல்லா பொறியியல் கல்லூரிக்கும் தலைமை பொறியியல் கல்லூரியாக இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு பெண் பாலியல் அத்துமீறலால் பாதிக்கப்படுகிறாள். இதெல்லாம் கேட்கறதுக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு உண்டான எந்த விதமான ஒரு அறிகுறியும் எந்த விதமான முன்னெடுப்பும் இல்லாத சட்டம் இன்னைக்கு சீர்குலைஞ்சு இருக்கிறத நம்ம எல்லாரும் பார்க்குறோம். இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லாத ஒரு சிஎம் எப்படி சார் எங்கள் எல்லாருக்கும் அப்பாவாக இருக்க முடியும்? அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், அப்பா தயவு செஞ்சு நீங்கள் ஓய்வு எடுத்துக்கோங்க, அண்ணன் இனிமேல் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அண்ணாமலையினுடைய இன்றைய செய்தியாளர் சந்திப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் நான். சரியா? விஜயினுடைய இன்றைய பேச்சு குறித்து அவர்கிட்ட கேட்டபோது எதையாச்சும் ஒன்றா ஒரு ஆதாரத்தோடு சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்கிறோன்ட்டு. அவர் மத்திய அரசு ஜிஎஸ்டி வாங்கிக்குது, பணம் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக எழுப்பப்பட்ட கேள்விக்கு அதை எதிர்வினாவாக அவர் வச்சுட்டு போயிட்டாரு. அது ரொம்ப நியாயமானது தான் அவர் வச்சிருக்கக்கூடியது. இதே கேள்வியை இங்கே ஒரே ஒரு குடும்பம் தான் இங்கே சுரண்டி பிழைக்குது அப்படின்ட்டு வைத்த அந்த குற்றச்சாட்டுக்கு திமுகவும் அதே கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எதையா ஒன்று நீங்கள் எவிடன்ஸாக வைங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஏதாவது ஒன்று இருக்கா? சார், ஒரே குடும்பத்தில் ஒரு முதல்வர், ஒரே குடும்பத்தில் ஒரு துணை, இல்லை நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு உண்டான பதிலே நான் சொல்கிறேனே. ஒரே குடும்பத்தில் ஒரு முதல்வர், ஒரே குடும்பத்தில் ஒரு துணை முதல்வர், ஒரே குடும்பத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரே குடும்பத்தில் அது இன்னும் அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர், இப்படி ஒரே குடும்பத்தில் தமிழ்நாட்டில் இந்த குடும்பத்தை தவிர வேறு ஏதாவது ஒரு குடும்பத்தை உங்களால் காட்ட முடியுமா? உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இங்கே பாருங்கள். ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயது அவர்கள் திருமணமாகி சென்று விட்டார்கள் அப்படின்னா அவங்க இன்னொரு குடும்பம் தான். இன்னைக்கு உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் கல்யாணமாகி வந்த பிறகு குழந்தை, உங்கள் மனைவி, நீங்கள் தனி குடும்பம் தான். அதனால தான் ரேஷன் கார்டு தனியாக கொடுக்குறாங்க இங்கே. கரெக்டாக?
இது அரசியலுக்குள்ள இவங்க பதவியில இருக்கிறதுனாலயே இந்த விமர்சனத்தை நீங்க வைக்கிறீங்களா? பதவியில இருக்கிறனால மட்டும் இல்ல, அவங்க மட்டும் பதவியில இருக்கிறனால மட்டும் கிடையாது. அதை தாண்டி இந்த மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அவங்கள தாண்டி அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற பலருக்குமே அதுல அதிருப்திகள் இருக்கலாம், அதெல்லாம் கூட எங்களுக்கு கணக்கு இல்லை. ஆனா அதெல்லாம் தாண்டி இவ்வளவு பேர் கஷ்டப்படுகிற இந்த சூழலையும் நிறைய விதங்கள்ல பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. நிறைய செய்திகள் சொல்லலாம். பொதுமக்கள் அன்றாடம் அவர்கள் சந்திக்கிற பல்லாயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கு. ஈவன் மின்சார கட்டணத்திலிருந்து பதிவுத்துறை கட்டணத்திலிருந்து எல்லா விதமான கட்டண உயர்வுகளையும் இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொரு குடும்பமும் சந்திச்சுட்டு இருக்கு. அப்போ இப்படி எல்லா குடும்பங்களும் கஷ்டப்படுகிற கூடிய அளவுல இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் ரொம்ப ரொம்ப அபிமானமா ரொம்ப ஒரு சொஃபஸ்டிகேட்டடா இருக்கும் பொழுது யாருக்கு தான் சார் இந்த கேள்வி கேட்காது? இந்த கேள்வி எங்களுடைய கேள்வி அல்ல, முதல்ல புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களின் கேள்வி இந்த கேள்வி. நீங்க எந்த வீட்டில் எந்த மக்களை போய் யாரை எழுப்பி தூக்கத்தில் எழுப்பி கேட்டா கூட அந்த மக்கள் மிகச்சரியாக சொல்வார்கள் இவருடைய ஆட்சியினுடைய அவலத்தை. இன்னும் சொல்றேன், இதுவரைக்கும் திமுகவினுடைய வரலாற்றில் ஒரு முறை ஆட்சிக்கு வந்து தொடர்ந்து அதற்கு அடுத்த முறையாக ஆட்சிக்கு வந்ததா எம்ஜிஆர் இருக்கிறப்போ இருந்தது, அதுக்கப்புறம் கிடையாது. அதுக்கு முக்கியமான காரணம் இவர்கள் ஆட்சிக்கு வருகிற போது தாங்க தான் எல்லாமே ரொம்ப ரொம்ப சரியான ஆட்சியை கொடுக்குறோங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைத்து முதல் 1 வருஷம் 2 வருஷத்துல கட்டமைச்சிட்டு அடுத்த 3 வருடம் இவர்களுக்குண்டான ஆதாயத்தை, அதுதான் எங்க தலைவர் சொன்னாரு, ஒரு அரசு என்பது ஒவ்வொரு குடும்பத்துக்குமான அரசாக இருக்க வேண்டுமே தவிர ஒரே குடும்பத்துக்கான அரசாக இருக்கக்கூடாதுங்கிறத எங்க தலைவர் சொன்னாரு. அப்படித்தான் இந்த ஒவ்வொரு முறையும் அவருடைய ஒவ்வொரு ஆட்சி காலத்திற்கு பிறகும் இதுவரைக்கும் மக்கள் கொடுத்த பதில் அதுவாகத்தான் இருக்கு. அந்த பதிலைத்தான் 2026 இந்த மக்கள் கொடுக்க போறாங்க. ஓகே, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை தொடங்கிய பிறகு 2026 தேர்தலில் நம்ம கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கையை தொண்டர்கள் மத்தியில் விதைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருப்பதனால் குறைந்தபட்சம் ஒரு டெமோக்ரஸியில் ஒரு பவருக்கு வந்த ஒருத்தங்க கான்ஸ்டியூஷன் படி ஒரு பவருக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது இங்கே. அதனால் நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். சரியா, இவர் என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சினிமா மாதிரியே எதிர்பார்க்கிறாரா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது. நீங்கள் மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, பெயரை மட்டும் வீராப்பாக சொன்னால் பத்தாது, செயலிலும் ஆட்சியிலும் அதை காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்றீங்கல்ல, என்ன இந்த கவர்மெண்ட் செய்யலை, நீங்கள் என்ன செய்யணும்ட்டு எதிர்பார்க்குறீங்க? நான் தான் முன்னையே சொன்னேன். அவங்க சொன்னாங்க எல்லா பெண்களும் இங்கே, அவங்க சொல்கிறாங்க எல்லா பெண்களும் இங்கே வந்து ரொம்ப அதாவது வந்து சுதந்திரமாக இருக்கிறாங்க, எந்த பயமும் இல்லாமல் இருக்கிறாங்கங்கிறத மறுபடியும் ஒரு போலி விவாதமாக முன்வைக்கிறாங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் உங்கள் வீடுகளில் இல்லை உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் வீடுகளில் உங்களை சுற்றி ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் பேசும் பொழுதே உங்களுக்கு உண்டானதை பேசியாச்சு. நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வீடுகளில் உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற இதையும் தாண்டி உங்கள் பகுதிகளில் இருக்கிற பள்ளிக்கூடங்களில் இருக்கிற குழந்தைகள் வரைக்கும் எல்லாரிடம் வேணுமானாலும் நீங்கள் எந்த கேள்வி வேணாலும் கேட்டுக்கோங்க. இன்னைக்கு அவர்களுக்கு உண்டான அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய நிலையில் இந்த அரசு தவறி இருக்கிறது. காரணம் என்னன்னா, பள்ளிக்கூடங்களில் இன்றைக்கு நம்ம இப்போ சமீப காலங்களில் நிறைய பள்ளிக்கூடங்களில் பார்த்தோம், சில ஆசிரியர்களால் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை தாண்டி பல்வேறு இடங்களில் இந்த மாதிரியான நெருடல்களை நம் வீட்டின் பிள்ளைகள் இன்னும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்கிற உண்மையை இவங்க இன்னும் அதை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையிலே இல்லை. காரணம் என்னன்னா, இவங்க எல்லாரும் பாதுகாப்பாக வச்சிருக்கோங்கிற ஒரு பிம்பத்திலே இருக்கிறாங்க. ஆனால் அங்கே நிதர்சனமான உண்மை எப்படி இருக்குன்னா, இவங்களுக்கு முழுமையாக திருப்பி இருக்கு. அதனால தான் என்னமோ தெரியல, அவங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட்டே திருப்பி எஃப்ஐஆரை கூட வெளியில் விடுற அளவுக்கு உண்டான ஒரு கட்டமைப்புக்கு கீழே இருக்கிற இவங்க தானே சார் இன்னைக்கு யார் சார் வந்து காவல்துறை கட்டுப்பாட்டில் வச்சிருக்குது? காவல்துறை கட்டுப்பாடு வந்து முதல்வரின் கரங்களில் தான் இருக்குது. அப்போ முதல்வரை மீறி ஒருவரால் பண்ண முடியுமா? இன்னைக்கு நடந்துட்டு இருக்க இன்னைக்கு சட்டப்பேரவை நடந்துட்டு இருக்க இந்த சமயத்தில் நல்ல வேளை இந்த முதல்வர் வந்து சுட்டதுக்கப்புறம் நானே செய்தியில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிற அளவுக்கு இல்லாமல் இருக்கிற வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனால் இன்னைக்கு நடக்கிற எல்லா விஷயங்களும் காவல்துறை வந்து இவங்க கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லையாங்கிறதே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. காவல்துறை அதிகாரி என்ன நினைச்சாலும் வெளிப்படையாக பேசக்கூடிய அளவிற்கு, வெளியில் வந்து என்ன வேணாலும் பேசக்கூடிய அளவிற்கு காவல்துறை அதிகாரியில் வச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால்
ஊடகவியலாளர்களாக பல்வேறு இடங்களில் இந்த அரசை விமர்சிக்கக்கூடியவர்கள் மீது நடத்தப்படுகிற வன்முறைகளுக்கு கூட இந்த அரசாங்கம் எந்த விதத்திலையும் எந்த விதமான சரியான முன்னெடுப்புகளையும் செய்யறதில்லை. சரியாக அவர்கள் மீது, ஊடகவியலாளர்கள் மீதே இவ்வளவு தாக்குதல்கள் நடக்குது. ஒரு ஊடகவியலாளரின் வீடு பூந்து 10-20 பேர் போய் சண்டை சச்சரவு செய்யலாங்கிற அளவுக்கு இந்த அரசாங்கம் இருக்குன்னா, இந்த அரசாங்கம் எப்படி மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய அரசாங்கமா இருக்கும்னு கேட்கிறேன். இப்படி இவங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் தங்களுடைய நிலையை தவறி இன்னைக்கு எந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்கன்னா, நம்ம மக்கள் நம்ம வீடுகளில் இருக்கிற பெண்கள்ல இருந்து பெரியவங்கள்ல இருந்து எல்லாரும் பாதிக்கப்படக்கூடிய அளவுல எல்லா விஷயங்கள்லையும், நாட் ஓன்லி ஆன் சேஃப்டி, அதை தாண்டி பல்வேறு விஷயங்கள்ல எல்லா விதங்கள்லையும் இந்த மக்கள் பல்வேறு அவதிகளை பெறக்கூடிய அளவிற்கு இந்த அரசாங்கம் இந்த மக்களை வச்சிருக்கு. அதுதான் உண்மை. இன்னைக்கு போய் காய்கறி விற்கிற அம்மாட்டையோ இல்லை இன்னைக்கு போய் தினக்கூலிக்கு போகிற அம்மாட்டையோ இன்னைக்கு போய் யார்கிட்ட கேட்டாலும் இந்த அரசாங்கத்தின் மீது எவ்வளவு அதிருப்தி இருக்கு, இவங்களால எவ்வளவு தூரத்துக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத எல்லா வீடுகளில் இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அக்கா அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் போய் கேளுங்க.